ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. சின்னவங்களும் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பார்க்கலாம். கண்ணப்பன தத்ரூபமா காட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் அக்ஷய் குமார், பிரபாஸ், சரத்குமார் எல்லாருமே எல்லாருமே எல்லா அவங்கவுங்க கேரக்டருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கணுங்க. எல்லாருமே இந்துக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த படம் ரொம்ப. இப்ப அங்கங்க மத மாற்றம் இது முருகன் மாநாடு அங்கங்க நடத்துறாங்க பாத்தீங்களா. நம்ம இந்துக்களுக்கு இது பெரும் வலிமை சேர்க்கிற மாதிரி. ஆமாங்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் கண் தத்ரூபமா காட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கண்ணுல தண்ணீர் தான் ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. உண்மையில ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ரொம்ப நிறைய விஷயங்கள் சிவனுக்காக கண்ணப்பர் அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனா அந்த கண்ணை கொடுக்கறன்ற விஷயம்ன்றது வந்து ஒரு யாராலும் சாத்தியமான விஷயம் இல்ல. அந்த சீனை விஷுவலா நீங்க பாக்கும்போது எப்படி அழுவீங்களா? ஆமா அழுதுகிட்டே இருந்தேங்க. அழுதுகிட்டே இருந்தேன். இன்னைக்கு அடிக்க திண்ணிலாம் வச்சுட்டு அழுகையாத வந்துச்சு எனக்கு. உண்மையில சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லா டைரக்டரும் இந்து கடவுளை பத்தி நிறைய படம் எடுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்துக்களுக்கு ஒரு பெரிய வலிமை சேர்க்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. அனைவரும் வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்மையா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பாருங்க. நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஃபேமிலியோட வந்து பாருங்க. கண்ணப்பர் லிஸ்ட் வந்து எல்லாரும் கேட்டுருக்கோம், படிச்சிருக்கோம். இந்து மதம் சார்ந்து சிவ வழிபாடுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விஷுவலா பார்க்கும்போது எப்படி காட்டுச்சு? செம்மையா அந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நான் இதுல. ஸோ அது ஓகே. அவ்வளோதான். வேற என்ன பிடிச்சிருக்கு பண்ணியிருந்தாங்கன்னு? அந்த அந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேண்ணா. மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காங்க. என்ன இது கொடுத்துருக்காங்க ரோல், அந்த ரோல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரெண்டு மாதம் சார்ந்தவங்க தான் பார்க்கணுமா இல்லை எல்லாருமே பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லாருமே வந்து பாருங்க. ஆனால் ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். கண்ணப்பர் கதை வாழ்க்கை வரலாறு எப்படி சொல்லியிருக்காங்க? ரியலா இருக்கிற மாதிரியே இருக்குது. இது நிஜமாவே நடந்திருக்குமா? இதுக்கு முன்னாடி கதையா மட்டும் கேட்டது. நிஜமா பாக்குறப்போ நிஜமா இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாருமே அவங்களோட ரோல் கரெக்டா பண்ணியிருக்காங்க. கண்ணப்பர் இப்படிலாம் வாழ்ந்துருப்பாரா, சிவனுக்காக இப்படிலாம் இருந்திருப்பாரா, பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே லாக் எதுவுமே தெரியல. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து ஆமாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஸ்கூல் டைமில் படித்தது தான். அந்த கிளைமேக்ஸ் சீன் அப்படியே தான் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. படம் மோராக சொல்லணும், ஃபுல்லாக சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவங்கவுங்க ரோலை வந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. அது அப்போ படித்தது ஸ்கூல் டைமில் சின்ன வயசில் படித்தது. ஸோ அது அப்படியே இப்போ கதையை எடுத்திருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுப்பாங்களான்னு நினச்சிட்டே இருந்தது. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ரொம்பவே ஒரு சீனுக்குமே தூக்கி விட்டுச்சு. ஸோ நடுவில் அந்த கிராஃபிக் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து காசி தேட்டரில் 3 மணி நேரம் படம். என்ன விஷயம்னா இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படம் 3 மணி நேரம் லெங்க்த்தாக இருக்கிறது மைனஸ். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம வந்து கண்ணப்பன் கதை சிவனுக்காக வந்து தன்னோட கண்ணை வந்து ஒரு பக்தன் கொடுத்துருக்குறான். அவனுக்கான ஒரு கோயில் வந்து காளஹஸ்தியில் இருக்குது. அவருக்கு தான் முதல் பூஜை புனஸ்காரம் எல்லாமே வந்து கண்ணப்பனுக்கு பிறகு தான் மற்ற விஷயங்கள் காளஹஸ்தியில் நடக்குங்கிறத நான் காளஹஸ்தி கோயிலுக்கும் போயிருக்கிறேன், படிக்கவும் செஞ்சுருக்கிறேன். அதை படமாக நியாயமாக தமிழில் இந்த மாதிரி படம் வந்திருக்கணும். அது தெலுங்குலேருந்து எடுத்திருக்காங்க. நடித்த நடிகர் வந்து அந்த விஷ்ணு மஞ்சு ஆகட்டும், தயாரித்த அவரோட அப்பா மோகன் பாபு ஆகட்டும், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. மோகன் பாபு சாரும் சரி விஷ்ணு மஞ்சும் சரி படத்தில் அவங்க ஒரிஜினல் வாய்ஸ்லேயே பேசுனதுனால ஒரு தமிழ் பட ஃபீல் தான் இருக்குது. மற்றபடி பக்தின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பக்தி எல்லாம் தமிழாகட்டும், மலையாளி ஆகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடா ஆகட்டும், ஹிந்திக்காரனாகட்டும் எல்லாருமே பக்தி உள்ளவன் எனக்கு கடவுள் பிடிக்காது இப்படி 2 கோஷ்டியும் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க. கடவுளை பிடிக்குங்கிறவங்களுக்கு படம் பிடிக்கும். ஏன்னா ஓகே அவங்க பொறுமையாக உட்காந்து பார்த்துக்குவாங்க. 3 மணி நேரம் தானே அப்படின்னு. ஆனால் கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் வந்து பயங்கரமாக புல்லரிக்கிற மாதிரி உள்ள காட்சிகள் இருக்குது.
அந்த லாஸ்ட் உள்ள விஷயங்கள். ரெண்டாவது மேக்கிங் ஆகட்டும், போர் ஆகட்டும், ஃபைட் சீன் ஆகட்டும், கமர்ஷியல் ஆகட்டும், கொஞ்சம் கவர்ச்சி ஆகட்டும், அதெல்லாம் அந்த தெலுங்கு படத்துக்கு உண்டான இது பேக்கேஜ் அது இருக்கு. ஈக்குவல் பேஸ் எப்படிங்க கொடுக்க முடியும்? மோகன்லால் ஒரு சீன் வந்திருக்காரு, அவருக்கு எப்படி ஈக்குவல் பேஸ் கிடைக்கும்? பிரபாஸ் வந்து மோகன் பாபு சாருக்காக ஒரு சீன் பண்ணியிருக்கிறாரு, ஒரே ஒரு சீன் இல்லை ஒரு 2 சீன் பண்ணியிருப்பாரு, அவ்வளோதான். அது எப்படி ஈக்குவல் ஆக முடியும்? தவிர பரமசவராக இருக்கிறவர் செட்டை விட்டு ஸ்டுடியோ விட்டே வெளியில் வரல. பரமசிவனும் பார்வதி செட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி அவர் அனுப்பிச்சிருப்பாங்க. அது எப்படி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க முடியும்? ஸ்டார் காஸ்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் பார்க்கும்போது மோகன் பாபு, விஷ்ணு மஞ்சு, சரத்குமார் இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே எல்லா சீன்லாம் கிடையாது, எல்லாருமே கெஸ்ட் ரோல் தான். நீங்கள் வந்து விஷ்ணு மஞ்சு, மோகன் பாபு நடிக்கும் கண்ணப்பன் சொன்னால் யார் வருவாங்க? எல்லாரும் ஒரு இவ்வளோ பேக்கேஜ், சரத்குமார் சார் இருக்காரா, இவர் இருக்காரா, பிரபாஸ் எல்லாம் இருக்காராங்கும் போது தான் வருவாங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மோகன் பாபு 100 கோடி செலவு பண்ணி அவன் பையனை அவன் பையனை செலவு பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக பையனை போட்டாங்க. என் பையன் நல்லா இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன், மோகன்லால் நல்லா இருக்கான்னு நான் ஏன் பார்க்க போறேன்? சரத்குமார் நல்லா இருந்தானே நல்லா இருக்காட்டி என்ன? அவர் 100 படம் நடிச்சிட்டாரு, இனிமேல் சரத்குமார் என்னத்தை சாதிக்க போறாரு? என் பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதான கதை. அப்படிதான், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை. ரெண்டாவது சில விஷயங்கள் கொஞ்சம் லேக் மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாமே தவிர, படமா உட்காந்து 3 மணி நேரம் எவ்வளவோ தருதலை படங்கள், நீங்க இந்த மைக்க தூக்கிட்டு எத்தனையோ படங்கள் டப்பா படம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்கீங்க. நான் கூட சமீபத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் வெளியில சொல்லாம பின்வழியெல்லாம் கூச்செல்லாம் ஓடி இருக்கேன். அந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த படத்துல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கு. இந்த படத்துக்கு நான் வந்து மைனஸான ஆளும் கிடையாது, இந்த படத்துக்கு நான் பிளஸ்ஸான ஆளும் கிடையாது, நியூட்ரா சொல்லலாம், ஒரு தடவை பார்க்கலாம்.